Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. ஸோ இந்த வீடியோ செஷனில் இப்போ நாம் வச்சுருக்க போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஸ்ட்ரான் மதர் போர்டு. ஸோ இந்த போர்டில் நாம் பார்க்க போகிற ஒரு சர்க்கியூட், ஸோ எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபஸ்ட் வோல்டேஜ் கொடுத்து நாம் செக் பண்ணுற சார்ஜர் சர்க்கியூட். ஸோ அந்த சர்க்கியூட்டை தான் இந்த வீடியோ செஷனில் இந்த பர்டிகுலர் போர்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லேப்டாப் மதர் போர்ட்லையும் ஸோ நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சார்ஜர் சர்க்கியூட் இருக்கும். பட் எல்லா போர்ட்லையுமே இந்த சார்ஜர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 3 கேட்டகரிஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அடாப்டர் சர்க்கியூட், செகண்ட் ஒன் பேட்டரி ஐசோலேஷன் சர்க்கியூட், அண்ட் தேர்ட் ஒன் சார்ஜர் ஐசி சர்க்கியூட். அது என்னன்னா, நான் கனெக்ட் பண்ணுற அடாப்டரில் இருந்து போர்டுக்கு வோல்டேஜ் போகிற லைன், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிற லைன், அண்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி சார்ஜிங்காக இருக்கக்கூடிய சார்ஜிங் லைன். ஸோ இந்த சார்ஜர் சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 3 கைண்ட்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். பிகாஸ் போர்டில் வர்ற சிப் லெவல் கம்ப்ளைண்ட்ஸில் எனக்கு இந்த 3 செப்பரேட் சர்க்கியூட்ஸ்னால 3 டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போர்டில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 3 கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி 3 சர்க்கியூட்ஸ், சார்ஜர் சர்க்கியூட்டையே 3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு போர்ட்லையும் இந்த அடாப்டர் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த போர்டில் ஒரு 3 கைண்ட்ஸில் தான் சர்க்கியூட் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த போர்டில் இருக்க சர்க்கியூட் ஒன் ஆஃப் த கைண்ட். ஸோ இது எப்படி விஸ்ட்ரான் போர்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாக்ஸ் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அதில் சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சீரியல் நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னாலே அது விஸ்ட்ரான் மதர் போர்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் அ பிகினர்ஸ். ஸோ இப்போ இந்த போர்டோட சர்க்கியூட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இந்த பிளாக் டயக்ராம்ஸ் பற்றியெல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை என்ன பண்ணிக்கிறோம், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க, நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ பிளாக் டயக்ராமில் எப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்றது பார்த்தோம். ஸோ இப்போ இந்த போர்டில் கொடுத்துருக்கிறது ஒரு வெரைட்டி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஸ்ட்ரான் உடைய ஸ்கிமேட்டிக்ஸ்லையும் இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, எனக்கு போர்டில் இருக்கக்கூடிய டிசி டு டிசி ஐசிஸ், பக் கன்வெர்ட்டர் ஐசிஸோடைய டீட்டெயில்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் என்ன, அவுட்புட் வோல்டேஜ் என்ன, ஸோ எந்த ஐசியில் இருந்து என்ன வோல்டேஜஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் பிளாக் டயக்ராமில் என்ன பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்க்கியூட் எந்த பேஜில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸிம் சார்ஜர் மேக்ஸ் 8725 அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐசியோடைய சர்க்கியூட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கொடுக்கல. இப்போ பிளாக் டயக்ராமில் இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பட்டு டிசி டு டிசி ஐசிஸ்க்கு கொடுக்கல. ஸோ சார்ஜர் அப்படின்றத நான் சர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஐசியோடைய பர்டிகுலர் நேமை சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி நான் சர்க்கியூட் எங்கே இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் ஐசியோடைய நம்பர் போட்டு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் பண்ணுறேன்.
பிகாஸ் சார்ஜர்ன்ற வார்த்தை வேற எங்கனாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் என்னுடைய சார்ஜர் சர்க்கியூட். இங்கே மிடில் இருக்கிறது சார்ஜர் ஐசி. பட் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அடாப்டர். ஸோ நான் இப்போ அடாப்டர் சர்க்கியூட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அடாப்டர் கனெக்டர் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஸோ ஒரு 5 பின் டிசி ஜாக். ஸோ அதோட கனெக்டர் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கேபிள் மூலியமாக தான் எனக்கு டிசி ஜாக் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பின் ஸோ டிசி இன். ஸோ அதில் ஏடி ப்ளஸ் அப்படின்னு ஒரு இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒரு அடாப்டர் ஐடென்டிஃபிகேஷன், அடாப்டர் ஐடி அப்படின்றதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ ஒரு சில லேப்டாப்ஸில் அடாப்டரில் என்ன வரும், அடாப்டர் கனெக்டர் அந்த டிசி ஜாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. மேபி அந்த எல்இடிக்கான சப்ளைவாக இருக்கலாம். ஸோ இது அடாப்டர் சர்க்கியூட்டில் இருந்து ரிட்டர்ன் வர வோல்டேஜாக இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பின்லேருந்து தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா அடாப்டர் ஜாக்கோடைய வோல்டேஜ் வரும். ஸோ இங்கே அடாப்டர் ஜாக்ல இருந்து டைரக்டாக எனக்கு அடாப்டர் மாஸ்ஃபெட் இருக்கு. ஸோ அந்த அடாப்டர் மாஸ்ஃபெட்டோடைய அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடி ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு ஸ்கிமேட்டிக்கில் இந்த மாதிரி நேம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் வோல்டேஜஸ் எனக்கு என்னவாக தான் இருக்கும், ஸோ சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் மாஸ்ஃபெட் U48 அப்படின்ற மாஸ்ஃபெட் கீழே அதோடைய நம்பர் AO4407 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்த் டிஜிட்டில் ஆட் நம்பரில் முடிஞ்சுன்னா பி சேனல், ஈவன் நம்பரில் முடிஞ்சுன்னா என் சேனல். ஸோ இது வந்து ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட். நம்பர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ பார்த்து சொல்கிறோம். ஆர் போர்டில் அந்த மாஸ்ஃபெட் மேலே இருக்க நம்பரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே 1 2 3 பின்ஸ் சோர்ஸ், 4th பின் கேட், 5 6 7 8 ட்ரெயின். ஸோ சோர்ஸில் இன்புட் கொடுத்து ட்ரெயினில் அவுட்புட் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட். அடாப்டர் மாஸ்ஃபெட்ன்றது ஒரு ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட். வோல்டேஜ் அண்டு கரண்ட்டை என்ன பண்ணாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணாது. ஸோ U48. ஸோ இதோட 4th பின் கேட். ஸோ அடுத்து இந்த ஏடி ப்ளஸ் எனக்கு அடாப்டர் மாஸ்ஃபெட்டில் இருந்து சேஃப்டி மாஸ்ஃபெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும். ஸோ U3 அப்படின்றது பிகாஸ் இந்த பர்டிகுலர் சேஃப்டி மாஸ்ஃபெட் அடாப்டர் சர்க்கியூட்டோட தான் இருந்தாலும் அது சார்ஜர் ஐசியோடைய சர்க்கியூட் பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்குறது தான் சார்ஜர் ஐசி, இந்த ஒரு பிளாக். ஸோ எதுக்காக அப்படின்னா சேஃப்டி மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கண்ட்ரோல்டு பை சார்ஜர் ஐசி. ஸோ சார்ஜர் ஐசியோடைய டைரக்ட் கண்ட்ரோலாக இருக்கலாம். ஸோ ஆர் சார்ஜர் ஐசியோடைய இன்டைரக்ட் கண்ட்ரோலில் தான் இந்த சேஃப்டி மாஸ்ஃபெட் இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி மாஸ்ஃபெட்டுடைய கேட் பின் சார்ஜர் ஐசி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ சார்ஜர் ஐசி ஆனில் இருந்து ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த சேஃப்டி மாஸ்ஃபெட் அப்படின்றது ஆனில் இருக்கும். இல்லைன்னா அடாப்டர் மூலியமாக இந்த சேஃப்டி மாஸ்ஃபெட் தாண்டி வோல்டேஜ் ட்ராவல் ஆகாத மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த பர்டிகுலர் மாஸ்ஃபெட் இந்த சர்க்கியூட்டில் இருக்கு, சார்ஜர் ஐசி சர்க்கியூட் பேஜில் இருக்கு. ஸோ இங்கே U3 அப்படின்றது மாஸ்ஃபெட், இதுவும் ஒரு பி சேனல் தான். ஸோ AO4407. ஸோ பி சேனல் மாஸ்ஃபெட் தான். பட் இங்கே ட்ரெயினில் இன்புட் அண்டு சோர்ஸில் அவுட்புட். ஸோ இந்த கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 4th பின்னோடைய கனெக்ஷன். நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு கீழே போகிறேன். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஐசி U15
சார்ஜர் ஐசியோட 27th பின்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் கனெக்ஷன் இங்கே வருது இந்த கேட்டுக்கு. இந்த போர்டில் சார்ஜர் ஐசியோடைய டைரக்ட் கண்ட்ரோல் சேஃப்டி மாஸ்பெட்டை இது பண்ணும். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் R18. ஸோ இதோடைய அவுட்புட்டில் தான் எனக்கு போர்டுக்கு போகிற ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ டிசி பேட் அவுட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. விஸ்லான் போர்டு எல்லாத்துலேயுமே இந்த டிசி பேட் அவுட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கண்டினியூ எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ பேட்டரி மாஸ்பெட்டில் இருக்கும். பிகாஸ் நான் அடாப்டர் கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. அண்ட் அதே சேம் டைம் அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பேட்டரியிலேருந்து ஒர்க் ஆகணும். ஸோ பேட்டரி மாஸ்பெட்டோடையும் என்ன கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி மாஸ்பெட் ஆஃப்ல இருக்கும். அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி மாஸ்பெட் ஆன்ல இருக்கும். ஸோ இந்த போர்டில் சேஃப்டி மாஸ்பெட் சார்ஜர் ஐசியோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பேட்டரி மாஸ்பெட்டும் சார்ஜர் ஐசியோட டைரக்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்பெட்டில் டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது சோர்ஸ் இன்புட்டுன்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் பேட்டரி மாஸ்பெட்டோடைய இன்புட் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ். ஸோ பேட்டரியோடைய ப்ளஸ் பின்னு தான் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்புட். ஸோ இங்கே ட்ரெயினில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சோர்ஸில் அவுட்புட் இந்த டிசி பேட் அவுட்டுக்கு வரும். இங்கேருந்து தான் போர்டுக்கு வோல்டேஜ் போகும். ஸோ இப்போ நாம் மெயினாக இந்த அடாப்டர் சர்க்கியூட்டில் இருக்க அடாப்டர் மாஸ்பெட், சேஃப்டி மாஸ்பெட் அண்ட் பேட்டரி மாஸ்பெட்டோடைய வோல்டேஜஸ் தான் இப்போ செக் பண்ணி இனிஷியலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் அடாப்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இந்த டிசி பேட் அவுட்ன்ற பாயிண்ட்ல எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றத ஸோ நாம் இப்போ செக் பண்ணலாம். ஸோ இந்த போர்டு ஒரு ஹெச்பி போர்டு. ஸோ அதனால நான் 18.5 வோல்டேஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் டிசி பவர் சப்ளைல செட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா போர்டுலையுமே இந்த அடாப்டர் மாஸ்பெட்னு சொல்றது டிசி ஜாக் பக்கத்தில் இருக்கும். சேஃப்டி மாஸ்பெட் அப்படின்றது சார்ஜர் ஐசி பக்கத்தில் இருக்கும். சார்ஜர் ஐசி பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லயே நம்ம சர்ச் பண்ணோம்னாலே ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் ரெண்டாவது ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் அடாப்டர் அண்ட் பேட்டரி சர்க்கியூட்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ன்றது சார்ஜர் சர்க்கியூட்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அடாப்டர் அண்ட் சேஃப்டி மாஸ்பெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் போர்டில் இந்த இடத்துல என்னுடைய பேட்டரி கனெக்டர் அந்த 5 பின் டிசி ஜாக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ற அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் ஸோ இது வந்து சேஃப்டி அண்ட் பேட்டரி மாஸ்பெட்டாக இருக்கும். அகைன் என்ன பண்ணுறேன் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் கிளியராக தெரியும். அண்ட் அதுக்கு மேலே ஒரு 2 மாஸ்ஃபெட். ஸோ இது R18 அப்படின்ற கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் மேலே இருக்குது. ஸோ U3 சேஃப்டி மாஸ்ஃபெட், U4 பேட்டரி மாஸ்ஃபெட். ஸோ பார்த்தீங்கனாலே இந்த ட்ராக்கை பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே பேட்டரி கனெக்டரில் இருந்து என்னது, இது பேட்டரி கனெக்டரோட பேக் சைடு. ஸோ அங்கேருந்து பேட்டரி மாஸ்ஃபெட். இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரோடைய இந்த பர்டிகுலர் பேடிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மாஸ்ஃபெட்டோடைய பின்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அடாப்டர் மாஸ்ஃபெட் இந்த போர்டில் எனக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இதில் U3 U4 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சர்க்கியூட்டில் பார்த்தோம்னாலும் ரிட்டன் ஒன்ஸ் காட்டிடுறேன். சர்க்கியூட்டில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ U3 U4 தான் இருக்கும். ஸோ இந்த டிசி பேட் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா U4. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேட்டரி மாஸ்ஃபெட். இதே இதில் இந்த டிசி ஜாக். ஸோ இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா U3 என்னுடைய சேஃப்டி மாஸ்ஃபெட். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் மாஸ்ஃபெட் போர்டோட பேக் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்காங்க U48 அப்படின்றது அடாப்டர் மாஸ்ஃபெட்டோடைய நம்பர். அதையும் நான் இப்போ காட்டிடுறேன். என்னுடைய அடாப்டர் மாஸ்ஃபெட் 48. ஸோ இப்போ இந்த மாஸ்ஃபெட்லேருந்து தான் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் போர்டோட பேக் சைடில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேட்டரி கனெக்டர், அதுக்கு கீழே ஸோ இந்த டிசி ஜாக்கோடைய 5 பின்ஸ் ஸோ பேக் சைடில் இருக்குது. ஸோ இங்கே இருந்து ஸோ இதுதான் U48 அப்படின்ற அடாப்டர் மாஸ்ஃபெட். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டில் இருந்து தான் இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய சேஃப்டி மாஸ்ஃபெட்டுக்கு வோல்டேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ நான் டிசி ஜாக்கு சப்ளை கொடுத்துக்கிறேன் பவர் சப்ளைலேருந்து. நான் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போது இந்த டிசி ஜாக்கில் 4th and 5th பின் தான் என்னோட வோல்டேஜ் பின். நான் அதில் வச்சு காட்டுறேன். ஸோ 18.43 பின் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ வருது. ஸோ இந்த 2 பின்னுமே எனக்கு சேம் தான். ஸோ இங்கே இருந்து டைரக்டாக என்னுடைய அடாப்டர் மாஸ்ஃபெட். ஸோ இந்த அடாப்டர் மாஸ்ஃபெட்டோடைய சோர்ஸில் தான் எனக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிருந்துச்சு. இப்போ இதில் சோர்ஸ் பின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் லைன் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மார்க் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின் எது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த பின்னில் வைக்கிறேன் சேம் 18.43. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்
எல்லா பின்னுமே ஒரே சோர்ஸ் தான். ஸோ நான் அதனால அந்த 3 பின்னில் எதில் வச்சாலும் எனக்கு அந்த 18.43 தான் வரும். பட் ஃபோர்த் பின் கேட். ஸோ ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட் ஆன் ஆகுறதுக்கு இன்புட் வோல்டேஜை விட ஸோ கம்மியான வோல்டேஜ் கேட் பின்னுக்கு வரணும். ஸோ நான் கேட் பின்னில் வைக்கிறேன். ஸோ 6.076, ஸோ அதாவது 6 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த வோல்டேஜ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக சர்க்கியூட்டில் இன்னும் திரும்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இந்த 6 வோல்டேஜ் வந்ததுனால இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆயிருக்கும். ப்ளஸ் ஸ்விட்ச் ஆகி ட்ரைன் பின்னில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 18.43 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ 5, 6, 7, 8 4 பின்னுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன் தான். ஸோ 4 பின்னில் வச்சாலும் எனக்கு வந்து ஒரே வோல்டேஜ் தான் காட்டும். ஓகே, ஸோ இப்போ இதோட கண்டினியூ போர்டோடைய பேக் சைடில் இருக்கு. போர்டை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ U3 என்னுடைய சேஃப்டி மாஸ்ஃபெட், U4 பேட்டரி மாஸ்ஃபெட். ஸோ இப்போ சேஃப்டி மாஸ்ஃபெட்டோடைய ட்ரெயின் பின், பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்டில் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ சேஃப்டி மாஸ்ஃபெட்டோடைய ட்ரெயினில் தான் எனக்கு வந்து அடாப்டர் மாஸ்ஃபெட்டோடைய ட்ரெயின் கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே சோர்ஸில் எனக்கு சேம் அவுட்புட் வருதான்றதை பார்க்கலாம். ஸோ நான் செகண்ட் பின்னில் வச்சுருக்கேன், சேம் அவுட்புட் வருது. பிகாஸ் இந்த ஃபோர்த்து பின்னில் கேட்டில் 8.24ன்ற வோல்டேஜ், இது ஆக்சுவலாக சார்ஜர் ஐசி, அதாவது இந்த இடத்துல இருக்க இந்த சார்ஜர் ஐசியில் இருந்து எனக்கு இங்கே வர்ற வோல்டேஜ். ஸோ இது இங்கே வந்ததுனால தான் சேஃப்டி மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் பண்ணியிருக்கு. இங்கே ஸ்விட்ச் பண்ண வோல்டேஜ் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் வந்து கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரோட அவுட்புட்டில் இருந்து பேட்டரி மாஸ்ஃபெட்டோடைய சோர்ஸ் பின்னுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகும். ஸோ 1, 2, ஸோ 3 வரைக்கும் தான் இருக்கும். ஃபோர்த்து பின் கேட். இப்போ நான் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பேட்டரி மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்கணும். நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கனெக்ட் பண்ணலைனாலும் சரி, ஆஃபில் இருக்கணும். ஸோ அதனால பி சேனல் மாஸ்ஃபெட்ன்றதுனால நியரர் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர் மேக்ஸிமம் அபோவ் இன்புட் வோல்டேஜ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேட்டரி மாஸ்ஃபெட்டுக்கு கேட்டாக கொடுக்கணும். ஸோ அதாவது இன்புட் வோல்டேஜை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பி சேனல் மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்கும். இங்கே பேட்டரி கனெக்டர் தான். ஸோ பேட்டரி வோல்டேஜ் தான் என்னுடைய இன்புட் வோல்டேஜ். ஸோ இது பேட்டரி இல்லை, ஸோ 0 வோல்டேஜ். ஸோ இந்த 0 வோல்டேஜை விட ஹையர் வோல்டேஜ் கொடுக்கணும் ஸோ கேட்டுக்கு. ஸோ 18.26 நியர்லி ஈக்குவல் டு அடாப்டர் வோல்டேஜ். ஸோ இதனால தான் இந்த மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்குது. என்னோட அடாப்டர் வோல்டேஜ் பேட்டரிக்கு போகாது. சேம் டைம் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா பேட்டரி வோல்டேஜ் அடாப்டர் வோல்டேஜோடைய கம்பைன்ட் ஆகி எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்டரி மாஸ்ஃபெட். ஸோ இந்த வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆகிற விஷயம் பார்த்தோம். இப்போ இந்த போர்டில் ஐசியில் இருந்து டைரெக்டாக கேட் வருது இந்த 2 மாஸ்ஃபெட்டுக்கும். பட் அடாப்டர் மாஸ்ஃபெட்டுக்கு கேட் யார் ஜென்ரேட் பண்ணுறா, அதில் என்ன மாதிரியான சர்க்கியூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஸோ பார்க்குறதுக்காக ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.